சினிமா துறையில இருக்கிறவங்களையே வந்து நீங்க இவ்வளவு கிளிக்கிறீங்க. என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எங்க தலைவரை பத்தி பேசிட்டியா, வெட்டிடுவேன் குத்திடுவேன். டீமனோட ஒய்ஃப்க்கு வந்து சிவகார்த்தின் கூட வந்து அஃபர். கைலானந்தி ஒரு தொகையை கேட்டாங்க. நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுன்ட்டு பண்ணோம்னாக்கா இவன் வந்து போய் சேனல்ல சொல்லிடுவான். விஜய் சித்ரா கிட்ட சொன்னப்போ சார் கிளாமர் அண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இது ரெண்டு மட்டும். சார் நீங்க இவ்வளவு நாள் வந்துட்டு சினிமா துறையில இருக்கீங்க, ஆனா சினிமா துறையில இருக்கிறவங்களையே வந்து நீங்க இவ்வளவு கிளிக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா? நிச்சயமா பேக் ஃபயர் ஆகியிருக்கு. இவன்கிட்ட நடிகை படத்தில் நடிக்கிறதுக்கு கேட்டால் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது இதுன்ட்டு பண்ணோம்னாக்கா இவன் வந்து போய் சேனலில் சொல்லிடுவான் அப்படின்னு பயத்தின் காரணமாகவே என்ன படத்துக்கு நடிகை வேணும்னு கேட்டு அணுகுகிற டைரக்டர்கள் ப்ரொடியூசர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. நான் யூடியூப் சேனலில் 100க்கும் மேற்பட்ட சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோஸ் கிட்ட பேசியிருக்கேன் நான். அதனால இண்டஸ்ட்ரியில் பரவலாக என் முகம் தெரியும், என் பேர் தெரியும். இவன் வந்து சேனல்களில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறவன், அதனால இவனை நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு என்னை அப்ரோச் பண்ணி என்கிட்ட நடிகைகள் கேட்குற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எண்ணிக்கை குறைந்து விட்டது. என்னுடைய வாய்ப்புகள் குறைந்து விட்டது. என் பிஆர்ஓ மூலமாக கிடைக்கிற வருமானம் குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் மறுக்க முடியாது, இறைவன் கொடுக்க மறுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நான் வந்து தீவிரமாக நம்புறவன். ஸோ என்னுடைய இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் இப்படி பேசுவதன் மூலமாக எனக்கு சில மிரட்டல்கள் கூட வந்திருக்குது. சார் எந்த மாதிரி மிரட்டல் வரும் சார் இப்படி பேசுறதுனால உங்களுக்கு? வெட்டிடுவேன் குத்திடுவேன், எங்கள் தலைவரை பற்றி பேசிட்டியா, வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்ற மிரட்டல் ஃபோன் கால்கள் வந்திருக்கு. மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டல் வந்திருக்கு. கோர்ட்டில் கேஸ் போடுவேன் வந்திருக்கு. இதை பற்றியே நான் கவலைப்படல. ஏன்னா நான் பேசுறது வந்து சட்டப்பூர்வமாக கரெக்டுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு தெரியுன்றது மட்டும் இல்லை, எனக்கு சில வழக்கறிஞர் நண்பர்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட கூட நான் வந்து இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து பெயரை குறிப்பிட்டு இந்த நடிகை இந்த தப்பு பண்ணினா அப்படின்னு நீங்கள் பேசாத பட்சத்தில் நீங்கள் பேசுகிறது தப்பே கிடையாது. நீங்கள் பெண்களுடைய விழிப்புணர்வுக்காக தான் பேசுகிறீங்க. எந்த கேஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்ட்டு என்னுடைய இந்த அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை பற்றி நான் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் வந்து சில சினிமா துறை சார்ந்த சிலர் சில நல்லவர்கள் என்னை இதுக்காக பாராட்டினதும் உண்டு. நான் எனக்கு சட்டுன்னு நினைவுக்கு வருகிற பெயர்களை நான் சொல்கிறேன். ஹரான் ஒரு படம் வந்தது, மைக் மோகனுக்கு ஒரு ரீஎன்ட்ரியை கொடுத்த படம் அது. மறுபடியும் அவரை லைம்லைட்டுக்கு கொண்டு வந்து இப்போ மோகன் பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரை மறுபடியும் லைம்லைட்டுக்கு கொண்டு வந்த டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி. அவர் என்னோட நண்பர். அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார் ஃபோனில் பேசும்போது, நான் பேசுகிற வீடியோக்களை பற்றி, சார் கலக்குறீங்க நீங்கள், உங்கள் பேட்டிகள் மூலமாக பல பேர் வயிற்ற கலக்குறீங்க அப்படின்னு ஒரு ஸ்லேடியாக பேசி பாராட்டினார் என்ன. அது போல் முருகா அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இருக்கிறாரு, நிறைய படங்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு வராரு. அவர் கூட என்கிட்ட, சார் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் பேசுகிறீங்க, நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது போல் என்னை பாராட்டுகிற ஒரு சில டைரக்டர்கள், ஹீரோக்கள், நடிகைகள் பல பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நடிகைகளே என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இது போல விஷயம் நடந்தது, நீங்கள் இதை சொல்லுங்க சேனல்னு சொன்ன நடிகைகளும் இருக்காங்க. சார் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டைரக்டர் லெட்டா ஹீரோயின் பற்றி அவங்களோட தப்பான விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, பட் அவங்க டைரக்டாகவே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை ஏதாவது திட்டிருக்காங்களா? அப்படி டைரக்டாக அவங்க கால் பண்ணது கிடையாது. அவங்களுடைய அடிப்பொடிகள் அவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அடியாட்கள் வச்சுருப்பாங்களா? அடியாட்கள் இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள் இருக்காங்கல்ல, அவங்க தான். குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் தான். ஆனால் நான் வந்து யாரையுமே கரம் வச்சுக்கிட்டு இவங்கள வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்லாம் சத்தியமாக நான் நினச்சது கிடையாது. எனக்கு
தெரிய வருகிற செய்திகள் உண்மையா அப்படின்ட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஒரு உதாரணத்தை இங்க நான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் வெர்சஸ் டி இமான் பிரச்சனை, அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்த யூடியூப்ல முதலாக உடைச்சி பேசின யூடியூபர் பேச்சாளர் நான் தான். இதை வந்து டி இமான் ஒரு சேனல் பேட்டியில நான் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து இனிமே படமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவரு நேரடியாக காரணத்தை சொல்லாமல் ஊடகமாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாக பேட்டி அளித்தார் இல்லையா. அவர் அந்த பேட்டி அளித்த அந்த தினத்தில் ட்விட்டர்ல நான் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்கா இருந்தேன் தமிழ்நாட்டில். என்னுடைய அதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், சிவகார்த்திகேயனுக்கும் டி இமானுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோக்குள்ள 500 பேர் ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நான் ட்ரெண்டிங்கா இருந்தேன். ஆனால் அதனால எனக்கு சிவகார்த்திகேயன் மேல வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி சத்தியமா கிடையாது. அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் நடிச்சு வந்த ஒரு படம் அயலான் படம். இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்த படம் தான் சிவகார்த்திகேயனுடைய அயலான் படம். அந்த அயலான் படத்தை பத்தி நான் விமர்சனம் பேசினேன், சேனல்ல பேசினப்போ பாராட்டி பேசினேன். குடும்பத்தோடு எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் அப்படின்னு பேசினேன். சிவகார்த்திகேயன் மேல எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருந்திருந்தாக்கா அவர் படத்தை நான் வந்து பாராட்டி விமர்சனம் பேசியிருக்க மாட்டேன் சேனல்ல. ஸோ எனக்கு எந்த ஒரு ஹீரோவோ டைரக்டரோ அவங்கள பத்தின உண்மைகளை நான் பேசுறேன் தவிர அவங்க மேல யார் மேலே எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிங்கிறது கிடையவே கிடையாது. சார், டி இமான் சிவகார்த்திகேயன் இவங்களோட பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது டி இமானோட ஒய்ஃப்க்கு வந்து சிவகார்த்திகேயன் கூட வந்து அஃபேர்ல இருக்கிறதுனாலதான் பிரச்சனை உண்டாச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத உடைச்சு சொல்ல வேண்டியவங்க 2 பேர் தான். ஒன்னு சிவகார்த்திகேயன், இன்னொன்னு டி இமான். டி இமானை பொறுத்த வரைக்கும் ஊடகமாக சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த விஷயத்த நீங்க சொன்னதை குறிப்பிட்டு பேசாத யூடியூபர்களே கிடையாது. சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா யூடியூபர்களும் சிவகார்த்திகேயன் இதுல தப்பு பண்ணியிருக்கிறாரு, டி இமானுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவ்வளவு பேர் பேசினதுக்கு பிறகும் சிவகார்த்திகேயன் தரப்பிலிருந்து மறுப்பு எதுவும் வரவே இல்லை. எனவே மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு பழமொழி, அதை தான் நம்ம இங்க பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளதான் இருக்கீங்க, அந்த குப்பைக்குள்ளே தான் வாழ்ந்தாகணும். அதனால பிஆர்ஓவா இருக்கிறது வரம்னு நினைக்கிறீங்களா இல்ல சாபம்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிஆர்ஓ தொழில் என்பது வரம் சாபம் ரெண்டுமே நிறைஞ்சதுதான். வரம் எப்படின்னா இதுல பல பிரமுகர்கள் கூட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது, அவங்களுடைய அன்பை சம்பாதிக்க முடியுது. பல பேருக்கு என்னுடைய பிஆர்ஓ தொழில் மூலமாக என்னால் உதவ முடியுது. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது தான். அது பாக்கியராஜ் சார் படத்தை கூட ஒரு வசனம் வந்திருக்கும். அதுதான் என்னுடைய மனநிலையும் கூட. நான் சில நல்ல நடிகைகளுக்கு, திறமையான நடிகைகளுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தால் அதன் மூலமா எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், அவங்க பிஆர்ஓ கமிஷன் கொடுக்குறாங்கன்றது அதுவும் சந்தோஷம்தான். ஆனா அவங்கள நான் வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன்றது தான் எனக்கு முதன்மையான சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விதத்துல வந்து இது வரம் தான். சாபம் அப்படின்னு பார்த்தாக்கா நிச்சயமா இருக்கு. பிஆர்ஓ தொழில் என்பதே ஏணியை போன்றது. எத்தனையோ பேரை நாங்க ஏத்தி விடுறோம். எங்களால் ஏத்தி விடப்பட்ட சில பேர் நன்றி நினைக்கிறாங்க, ஆனா பல பேர் நன்றியை மறக்கிறாங்க. ஏற்றி விட்ட ஏணியை எட்டி ஒதிக்கிறதும் நடக்குது. நாங்க இருக்கிறோம் ஏணிப்படியாக, ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இப்படியாக இருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல இதுக்கு எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன அந்த நடிகை சொன்ன சம்பவம், அது போல எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கு. இன்னொரு சம்பவத்தை நான் வந்து பெயர் குறிப்பிட்டே கூட சொல்வது தப்பு கிடையாது, என்கிட்ட அதுக்கான ஆதாரம் கூட இருக்கு. அண்மையில காலமான டைரக்டர் வி சேகர், அவரு ரொம்ப காலமா தமிழர்களால மறக்கப்பட்டு இருந்தார். வி சேகர் என்று ஒரு டைரக்டர் முந்த காலத்துல வந்து வெற்றிகரமான டைரக்டரா இருந்தாருன்றதே இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாரும் அவரை மறந்து இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் நான் தான் ஒரு பெரிய சேனல்ல அவர் பேட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன்.
அந்த சேனல் எனக்கு பிஆர்ஓ கமிஷன் கொடுத்தாங்க, நான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். அதுக்கு பிறகு அந்த பேட்டி நிறைய வியூஸ் போச்சு. வியூஸ் அதிகமாக பண்ண உங்களுக்கு நீங்கள் யூடியூப்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒருத்தருடைய பேட்டி அதிகமாக வியூஸ் போச்சுன்னா பல சேனல்களும் வளர்ச்சி வளர்ச்சி அவர் பேட்டி எடுப்பாங்க. அப்படியாகத்தான் அவர் வந்து லைம் லைட்டுக்கே வந்தார் விசேகர். அதுக்கு பிறகு அந்த சேனல் ஓனருடைய நம்பரை என்கிட்ட கேட்டார். எதுக்கு சார்னு கேட்டேன். நான் முருகனை பற்றி தொடர்ந்து பல தகவல்கள் திரட்டி வச்சிருக்கிறேன், அதையெல்லாம் வந்து யூடியூப்ல பேச விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டார். நான் வந்து எல்லா பிஆர்ஓக்களும் கேட்குற மாதிரி நான் வந்து எனக்கு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் சேனலில் பேசுனா உங்களுக்கு சேனலில் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு நீங்கள் கமிஷன் கொடுங்கன்னு. நான் கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருக்கேம்மா, நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்தில் வந்து நீ தான் வசனகர்த்தா, நீங்கள் எனக்காக செய்யுமா அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி கேட்குறாரே அப்படின்ட்டு நான் அந்த சேனல் ஓனருடைய நம்பரை கொடுத்தேன். சேனல் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது போத பர்பஸுக்காக அவர் கேட்டிருக்காரு, உங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த சேனலில் ஒரு முறை இல்லை பலமுறை முருகனை பற்றி பேசி வைரல் ஆனார். அந்த அந்த வீடியோஸ்லாம் வந்து நிறைய வியூஸ் போச்சு. ஒவ்வொரு முறை அவரை பேட்டி எடுக்கும் போதும் அந்த சேனல் ஓனர் வந்து விசேகருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் பாப்புலர் ஆனதுனால நான் பல சேனல்களுக்கும் பிஆர் ஒர்க் பண்ணுறேன். 2 சேனல்கள்லேருந்து எனக்கு கால் பண்ணி, சார் எங்களுக்கு விசேகருடைய பேட்டி ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் பேசினப்போ அவர் வந்து 5000 பேமெண்ட் கேட்டார். நான் சேனலில் சொன்னேன். அந்த சேனல்கள் என்ன சொன்னாங்க, சார் உங்களுக்கு தான் அவர் ரொம்ப வேண்டியவராச்சு, 3000க்கு ஒத்துக்க சொல்லுங்க, நாங்கள் 3000 கொடுத்துட்றோம் பேமெண்ட்டு அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைம்மா அப்படி 1-2 சேனலுக்கு நான் வந்து என் பேமெண்ட்டை குறைச்சிட்டாக்கா அப்புறம் எல்லா சேனலும் வந்து அதையே ஸ்டாண்டர்ட் ஆக்கிடுவாங்க, 5000 கொடுத்தா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் சொல்லுமா அப்படின்ட்டார். சார் உங்களுக்கு நான் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிறேன், என்கிட்ட கூட நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா உனக்கு நான் வேறு விதத்தில் பண்ணுறேம்மா, நான் மைண்டில் வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாக சொல்கிறேன். நான் எனக்கு 1000 rupees மட்டும் எனக்கு ஜிபே பண்ணார், அவ்வளோதான். நான் கேட்ட சேனல்களுக்கு அவர் பேட்டி 2000 குறைச்சி பேட்டி கொடுக்கவும் இல்லை, எனக்கும் வேற இந்த பிஆர் கமிஷனும் அவர் தரவும் இல்லை. இது போல வெளிப்படையை கேட்டவே அவர் ஒத்துக்கல. ஆமா, நான் கேட்டேன், சார் சத்தியமா அவர் சொல்லியிருக்கிறார், அவர் வாயால சொன்னாரு, என்னை மறுபடியும் லைம் லைட்டுக்கு கொண்டு வந்தது நீதாம்மா, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் படம் பண்ணும்போது உன்னை என் கூட வச்சுப்பேன் அப்படிலாம் சொன்னாரே தவிர சேனல்களுக்கு பேட்டி இத்தனைக்கும் ஃப்ரீயா கூட கேட்கல. ஒரு 2000 அவர் பேமெண்ட்ல குறைச்சி வாங்கிக்க சொன்னாங்க, அதை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பேட்டி கொடுக்க மாட்டேன். இது போல நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஏத்தி விட்ட ஏனிய வந்து எட்டி உதைக்கிற நபர்கள் நிறைந்ததுதான் சினிமா துறை. இதெல்லாம் அப்படி கடந்து போயிருவீங்களா சார்? ஆமா, வேற என்ன பண்ண முடியும். ஆனா எப்பவுமே வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை தீவிரமா உண்டு, கர்மா இஸ் பூமராங். யாருடைய கர்ம வினையும் அவங்களை திருப்பி தாக்காம போகாது. கண்டிப்பா. இப்போ எல்லா ஃபீல்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். உங்களுக்கு பிஆர்ஓவா நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் சொல்றீங்களா? ப்ரொஃபஷனல் எசார்ட்ஸ் அப்படின்வாங்க ஆங்கிலத்துல. அது எல்லா தொழில்களிலும் உண்டு, பிஆர்ஓ தொழிலும் நிச்சயமாக இருக்கு. அது என்னன்னா, உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். நான் இந்த இடத்துல பெயர்களை குறிப்பிட்டே கூட சொல்றேன். அந்த சம்பந்தப்பட்ட நடிகைகள் கிட்ட நான் பொறுப்பாளி இல்லை அப்படின்னாலும் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்குற விதமா நான் இதை சொல்றேன். ஒரு பெரிய துணிக்கடையினுடைய வெள்ளி விழா ஆண்டுக்கு ஒரு பிரபலமான ஹீரோயின் வரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அந்த துணிக்கடை சார்ந்த ஆர்கனைசர் சார்ந்த நபர் என்கிட்ட பேசினாரு, நான் பிஆர்ஓன்றதுனால. நான் கயல் ஆனந்தி பேரை சஜஸ்ட் பண்ணினேன். அவங்க அந்த துணிக்கடை ஓனர்கிட்டலாம் பேசிட்டு ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பற்றின நெகோஷியேஷன்ஸ். கயலானந்தி ஒரு தொகையை கேட்டாங்க,
அந்த துணிக்கடை தரப்புல வந்து ஒரு தொகையை சொன்னாங்க. இது ரெண்டுக்கும் வயா மீடியாவா நான் பேசி ஒரு அமௌண்ட்டுக்கு ரெண்டு தரப்பையும் நான் சம்மதிக்க வச்சேன். அதுக்கு பிறகு அந்த கடை சார்பில் இருந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க, நீங்க மேடத்துடைய அக்கௌண்ட் நம்பரை வாங்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கே அவங்க அக்கௌண்ட்ல 1 lakh rupees அட்வான்ஸ் போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த துணிக்கடை தரப்புல இருந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. எனக்கு காலே பண்ணல. நான் தான் வந்து இவங்க கிட்ட டேட்டெல்லாம் கூட பிளாக் பண்ணி வைக்க சொல்லிட்டேன் கைலாநிதி கிட்ட. ஆனா வந்து இவங்க துணிக்கடை தரப்புல இருந்து எனக்கு எந்த ஃபீட்பேக்கும் வராதனால திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பட்ட பிறகு என்கிட்ட பேசின நபர் என்ன சொன்னார், அவர் வந்து ஓனர் கிடையாது, ஓனருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான். அவர் என்ன சொன்னார்னா, சார் ஓனர் வந்து இப்போ இந்த பட்ஜெட்ல வேணாம், இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல வேணாம், வேற ஆர்டிஸ்ட வச்சு கொஞ்சம் லோ பட்ஜெட்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. இப்போ அந்த கைலாநிதி கிட்ட நான் தான் வந்து ஃபோன் பண்ணி சாரி கேட்கணும். நீங்க உங்க டேட்டை பிளாக் பண்ண வேணாம், இது போல வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிக்கிறோம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி சொன்னா அது வந்து அவங்க மனசு காயப்படும். ஆனா அவங்க அட்வான்ஸ் போடலை அப்படிங்கிற யாருமே எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே அட்வான்ஸ் போடாத பட்சத்தை டேட்டை பிளாக் பண்ண மாட்டாங்க. வெறும் வாய் வார்த்தையை வச்சு மட்டும் பிளாக் பண்ண மாட்டாங்க. அதனால நான் வந்து அவங்க கிட்ட இது எப்படி சொல்றது அப்படின்னு தயங்கிக்கிட்டு நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லை இந்த தகவலை. அவங்களும் இப்படிதான் ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கல. இப்போ நான் வேறு என்கிட்ட டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹீரோயின் கேட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துக்கு கைலாநிதி பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி டைரக்டர் ஏற்றுக்கிட்டாலும் கூட நான் மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணினாக்கா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு சம்பவம், இது போல வேற ஒரு ஈவெண்ட்டுக்கு என்கிட்ட ஒரு பாப்புலரான ஃபீமேல் பாப்புலர் வேணும், அவங்க சினிமா அல்லது டிவி ரெண்டுத்துல எது பாப்புலரா இருந்தாலும் ஓகே அப்படின்னாங்க. நான் சிடபிள்யூசி குக் வித் கோமாளி புகழ்பெற்ற மணிமேகலை கிட்ட பேசினேன். அங்கேயும் இதே போலதான் நடந்தது. ரெண்டு தரப்புலயும் வந்து நெகோசியேஷன், அமௌண்ட் பேமெண்ட் நெகோசியேஷன் பேசிட்டு அதுக்கு பிறகு திடீர்னு அந்த என்னை அப்ரோச் பண்ண அந்த ஈவெண்ட் நடத்துறவங்க பேக் அடிச்சிட்டாங்க. இது போலதான் ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கு. அவங்க பேமெண்ட்டை ஒத்துக்காம பின்வாங்கினா அதுல லாஜிக் இருக்கு. பேமெண்ட் ரெண்டு தரப்பும் நடிகை தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க, அந்த ஈவெண்ட் நடத்துறவங்க தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு பின்வாங்கினாக்கா அதுல நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறது பிஆர்ஓ தான். அந்த பிஆர்ஓடைய ரெப்புடேஷன் அந்த நடிகைகள் கிட்ட பாதிக்கப்படும். ஸோ அதான் நான் இன்னொரு நடிகை கிட்ட நேற்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இனிமே வந்து பட வாய்ப்புகளுக்கு மட்டும்தான் வந்து நான் நடிகைகளை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது போல் ஈவெண்ட்டுகளுக்காக நீ என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா கண்டிஷன் போட்டுடணும், நீங்கள் முதல்ல என் அக்கௌண்ட்டில் வந்து 10,000 rupees போடுங்க, அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட பேச முடியும் அப்படின்னு கண்டிஷன் போட்டணும். அப்போ கண்டிஷன் போட்டு நான் என் அக்கௌண்ட்டில் 10,000 போட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க பேக் அடிக்க முடியாது அப்படின்னு இப்போதான் நான் முடிவு எடுத்திருக்கிறேன். சார், இப்படி கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகரோ நடிகையோ வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா? ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்களா? அது அவங்களுடைய பெருந்தன்மையின் காரணமாக அவங்க என்கிட்ட அது பேசி அவங்க கஷ்டத்தை தெரிவிச்சுக்கல. சார், நீங்க இப்போ வந்துட்டு கைலாநிதி பத்தி சொல்லியிருந்தீங்க, மணிமேகலை பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து இந்த ஒரு நடிகைக்கு வந்து என்னால வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்கவே முடியல, இவங்க இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டரா இருக்காங்க, இவங்களுக்கு போய் என்னால வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிச்சயமா ஃபீல் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு விஜய் சித்ரா இறந்துட்டாங்க. அவங்க இறக்கிறதுக்கு சுமாராக 1 வருஷம் முன்னாடி ஒரு பத்திரிகைக்காக ஆஸ் அ ரிப்போர்ட்டர் நான் அவங்கள பேட்டி எடுத்தேன். பேட்டி எடுத்தப்போ எனக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் வந்து சில போஸ்ட்கள் கொடுக்கணும், ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். உடனே நான் என்னென்ன டெஸ்கிரைப் பண்ணுறனோ, அழுகை, ஆத்திரம், காதல், ஆச்சரியம், அந்த மாதிரி பல
வார்த்தைகள் நான் சொன்னோடனே அதுக்கெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அவங்களுக்கும் நான் வந்து சில பட வாய்ப்புகள் முயற்சி பண்ணினேன். ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனால் படத்தினுடைய கதைப்படி அந்த பெண்ணு வந்து கிளாமர் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். நான் விஜய் சித்ரா கிட்ட சொன்னப்போ, சார் கிளாமர் அண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இது ரெண்டு மட்டும் என்னால் முடியாது சார். இது ரெண்டே இல்லாத வாய்ப்புகள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு வந்து சம்பளம் கூட 2ஆம் பட்சம். சம்பளம் நான் எதிர்பார்க்குற சம்பளம் இல்லைன்னா கூட நான் பண்ணுவேன். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், கிளாமர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகும் நான் தொடர்ந்து சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அது விதிவசமாக அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது வரமா சாபமானு கேட்டீங்க. வரம் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில நல்ல நட்புகள், டைரக்டர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், சில நல்ல நட்புகள் எனக்கு கிடைச்சது நான் வரமா நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அங்கானா ராய் அப்படின்னு ஒரு நடிகை. அவங்க கன்னடத்தில் நிறைய படம் நடிச்சிருக்காங்க, ஹிந்தி படம் கூட நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த ஒரு ஹிந்தி படம் எனக்கு பெயர் சட்டுன்னு நினைவுக்கு வரல. அந்த படம் வந்து அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. தமிழ்லேயே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. லேட்டஸ்டாக சொன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் நடித்த கலக தலைவன் படத்தில் வில்லனுடைய கையாளாக வில்லி ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல அழகும் திறமையும் கொண்ட நடிகை. அவங்களுக்கு என் மேலே நான் வந்து சினிமா துறையில் பல பேருக்கு இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பிஆர்ஓ அப்படின்ற ஒரு நல்ல அபிமான மரியாதை என் மேலே உண்டு. அவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க. அவங்க எப்போ சென்னைக்கு வந்தாலும் எனக்கு கால் பண்ணி என்னை ஏதாவது பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு என்னென்ன விருப்பமோ வாங்கி கொடுப்பாங்க. ஒரு முறை வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு சொன்னேன். நான் என் வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு உங்களுக்கு டன்சோல் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்கள் அன்பே எனக்கு போதும். நான் உங்களுக்கு எந்த வாய்ப்புமே இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல. முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் வரேன் இப்போவும் கூட, பட் கிடைக்கல. நான் உங்களுக்கு இன்னும் எந்த வாய்ப்பும் வாங்கி கொடுக்கல. நீங்கள் எனக்காக நான் எதுவும் நீங்கள் செலவுலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னப்போ, சேச்சா அது என்ன இருக்குது, ப்ரொஃபஷன் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. நான் உங்களை வந்து வெறும் பிஆர்ஓ மட்டுமே வந்து 24 hours நான் நினைக்கிறது கிடையாது. நீங்கள் என் ஃப்ரெண்டு. நான் உங்களுக்கு செலவு பண்ணுறதை வந்து எனக்கு அது வந்து ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னால் இன்னும் வாய்ப்பு வாங்கி தர முடியும். ஏன்னா அவங்களும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் என்னால் இன்னும் வாய்ப்பு வாங்கி தர முடியல. அதே போல் நடிகை, சீரியல் விஜய் டிவி சீரியல் புகழ் பவித்ரா ஜனனி, அவங்க கடந்த பிக் பாஸ் சீசன் 8 டாப் 5 கண்டஸ்டண்ட்டில் ஒருத்தராக வந்தாங்க. அந்த 5 பேருக்கும் விஜய் சேதுபதி கையால் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதாவது அந்த 105 நாள் பிக் பாஸ்ல மொத்த நாட்களும் இருந்து நிறைவு செஞ்சுட்டு வந்தவங்க பிக் பாஸ் புகழ் பவித்ரா ஜனனி. அவங்களையும் நான் ஒரு சில ஆடிஷன்ஸ்க்கு கூப்பிட்டு போயிருக்கேன். சில காரணங்களால் அவங்களுக்கும் என்னால் இன்னும் வாய்ப்பு வாங்கி தர முடியல. பட் நிச்சயமாக அவங்களுடைய திறமைக்கு அவங்க ஒரு பெரிய வெள்ளித்திரையில் பெரிய சின்ன திரையில் வந்து பெரிய கதாநாயகியாக முத்திரை பதிச்சுட்டாங்க. சின்னத்திரை ரசிகர்கள் யாருக்குமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அதுபோல் வெள்ளித்திரையில நிச்சயமாக அவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நான் அவங்களுக்கு இன்னும் அது மாதிரி வாய்ப்பு வாங்கி தர முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. ஓகே சார். இப்போ விஜய் சித்ரா அவங்கள வந்து பாண்டியன் ஸ்டோர் மூலமாக வந்துட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க நிறைய ஷோஸ் பண்ணியிருந்தாலுமே பாண்டியன் ஸ்டோரில் வந்துட்டு அவ்வளோ புகழுக்கு போனாங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்குள்ள நட்பு எப்படி சார் இருந்துச்சு? அவங்களுக்கு எப்படிப்பட்ட கேரக்டர்? அவங்களுக்கும் எனக்கும் நட்பு இருந்ததுன்ட்டு சொல்ல மாட்டேன். ஒரு பிஆர்ஓவுக்கும் ஒரு ஆர்டிஸ்டுக்குமான அந்த ப்ரொஃபஷனல் ரேப்போ மட்டும்தான் எங்களுக்கு இடையில இருந்தது. நான் வந்து நேரில் சந்தித்து பேட்டி எடுத்தப்போ ரொம்ப கலகலப்பாக பேசினாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த செட்டில் அது வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு ஞாபகம் எனக்கு
நாட் கன்ஃபார்ம். கீழே நிரோஷா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. மாடியில் கூட்டிகிட்டு போய் எனக்கு பேட்டி கொடுத்தாங்க. ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 2 hours என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து பட வாய்ப்புகள் விஷயமா பேசும்போதெல்லாம் பேசியிருக்கிறோம். அதை தாண்டி நட்புன்ற அளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், அந்த அந்த முந்தின நாள், அந்த அவங்க சாகரத்துக்கு கரெக்டாக முந்தின நைட்டு அவங்க வந்து எங்கள் எல்லார்கிட்டையும் சகஜமாக எப்பவும் போல சிரிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல இருந்த ஒரு நடிகை என்கிட்ட சொன்னாங்க. அதனால அது தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா தற்கொலை பண்ணி மறுநாள் காலையில் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துல இருக்கிறவங்க முந்தின நாள் நைட்டு வந்து இப்படி எல்லார்கிட்டையும் சகஜமா சிரிச்சு பேசிட்டு இருக்க மாட்டாங்க. எங்ககிட்ட அவங்க சகஜமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த ஸ்பாட்ல இருந்த ஒரு நடிகை என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, அவங்க முந்தின நாள் இருந்து ஷூட் போயிருந்தாங்க. ஷூட் முடிஞ்சுட்டு சந்தோஷமா தான் வெளியே போனாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.